இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து எதுவும் அவ்வளவா மூவ் ஆகல. அதாவது மேலேயும் போல, கீழேயும் போல. ஸோ ஒரு மாரி ரொம்ப ஃப்ளாட்டா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே ஃப்ளாட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா எதுவும் இன்கிரீஸ் ஆகல. பார்த்தீங்கன்னா 0.14% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம நிஃப்டி 50ல டாடா மோட்டார்ஸ வந்து கவர் பண்ண வந்திருக்கோம். ஸோ டாடா மோட்டார்ஸ்ல என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இட்டாலியன் பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் வந்து மேக் பண்றாங்க. ஸோ கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா, ஐவிகோ. டீல் வந்து பார்த்தீங்கன்னா, $4.5 பில்லியன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37,000 crore டீல் இது. ஸோ 37,000 crore டீல்ல வந்து 4.5 பில்லியன் டாலர். முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட்டு வாங்குனது ஜேஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, $2.5 பில்லியன் டாலர்லேருந்து வாங்குனாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்து டாலரோட வேல்யூ வந்து இந்தியன் ரூபீஸ்ல 45 கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 85 டூ 87 கிட்ட வந்து தெரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்தியன் ரூபீஸு. ஸோ 4.5 பில்லியன் டாலர்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நெறைய அமௌண்ட் தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆர் வந்து $2.5 பில்லியன் டாலர் இருந்துச்சு. ஸோ எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, டாடா குரூப்போடது. ஸோ டாடா குரூப்னா வந்து எல்லா டாடா கம்பெனியும் வரும். ஸோ டாடா மோட்டார்ஸு, டிசிஎஸ்ஸு ப்ளஸ் டாடா பவரு எல்லா டாடா கம்பெனியும் வரும். ஸோ அவங்களோட டாடா குரூப்போட பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் அக்விசிஷன். ஸோ செகண்ட் பிக்கெஸ்ட் அக்விசிஷன்னா 2007ல பார்த்தீங்கன்னா வந்து $12.5 பில்லியன் டாலருக்கு. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து ஈரோப்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனிய வந்து பை பண்ணாங்க $12.5 பில்லியன் டாலருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் பெரிய டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஐவிகோ அப்படிங்கிறது இதான் கொஞ்சம் ட்ரக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிற மாரி இருக்கும். மார்கன் ஸ்டான்லியும், கோல்ட்மேன் சாட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்கன் ஸ்டான்லியும், கோல்ட்மேன் சாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் செக்மெண்ட்ல ஃபைனான்சியல் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட அட்வைசரா இருந்திருக்காங்க. பிளஸ் அந்த பக்கம் ஐவிகோ பக்கம் பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அட்வைசரா இருந்திருக்காங்க. இவங்கள பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மார்கன் ஸ்டான்லி வந்து யாரு? கோல்ட்மேன் சாட்ஸ் யாரு? ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் புரோக்கரேஜ் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவங்கள பத்தியும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து இவ்வளோ பெரிய டீல் வந்து கேட்டும், $4.5 பில்லியன் ஐவிகோ டீல் கேட்டும் பார்த்தீங்கன்னா, 4% இன்னைக்கு கிராஷ் ஆயிருச்சு. ஸோ ஏன் கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கு. இது வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல வேலை பார்க்குறது. அதாவது கார் செக்மெண்ட்ல. பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இருக்காங்க. ஸோ ட்ரக்கு, பஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் பெரிய 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 வெஹிக்கிள்லாம் கிரியேட் பண்றாங்க. பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள்லயும் இருக்காங்க. ஸோ நார்மல் வந்து நம்ம பெட்ரோல், டீசல் காரும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவி செக்மெண்ட்லயும் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா செக்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் ஒரே ஒரு ஷேர் தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேரு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு ஐவிகோ டீல் நடந்திருக்கு. ஸோ அவங்களோட ரெவென்யூ ஏறும், ப்ராஃபிட் ஏறும். பட் நம்ம இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். பேசஞ்சர் வெஹிக்கிள்லயும் இருக்காங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவர்லயும் இருக்காங்க. அதே மாரி ஈவி செக்மெண்ட்லயும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்டா தானே தெரியும். ஸோ அவங்க வந்து இங்கே பெரிய டீல் நடந்திருக்கு. பட் இங்கே ரெவென்யூ கூட மாட்டேங்குது. இங்கேயும் ரெவென்யூ கூட மாட்டேங்குது. ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எலக்ட்ரிக் மாத்திட்டாங்க. இவங்க இன்னும் காரே அவ்வளவா கொண்டு வரல. இவங்களோட ரெவென்யூ வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் இதா போய்க்கிட்டு இருக்கு. டவுனா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள பார்த்து டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க. பிளஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க. பிளஸ் ஈவி செக்மெண்ட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க ரெவென்யூ கூட மாட்டேங்குது. இங்கே இன்கிரீஸ் ஆகாதனால பார்த்தீங்கன்னா, ஸோ 3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் வந்து பிடிக்காதனால கொஞ்சம் இன்னைக்கு கீழ இறங்கியிருக்கு 4%. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். பட் இந்த 3 செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் செக்மெண்ட்டா தெரியுது. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 4% இது வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ இது எப்ப ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாடா மோட்டார்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள தனியா பிரிக்கணும். பிளஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள தனியா பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ஷேர் மேல ஏற ஆரம்பிச்சுரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% இது வந்து டவுனா இருக்கு. ஸோ எதுலயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா ரெவென்யூ ஏற மாட்டேங்குது. ரெவென்யூ ஏறுனா தான் கொஞ்சம் ஷேர் மேல ஏறும். 50% இது வந்து டாப்ல இருந்து டவுனா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிமார்ட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா, சும்மாவேவும் குயிக் காமர்ஸ்னால பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பிளிங்கிட்டால பிளஸ் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட்டால வந்து ஓரளவுக்கு ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிமார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஒரு ஸ்டோர் தான். ரீட்டெயில் ஸ்டோர் தான். பிளஸ் அவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாரி இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க நெறையா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து கடையில போய் நம்ம வாங்குற மாரி இருக்கும். பட் இவங்க என்ன செய்றாங்க, நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால கடைக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு டிமார்ட்டுக்கு ரெவென்யூ குறையுது. ஸோ, அதனால அங்க கொஞ்சம் அடி வாங்குது. அதனால இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் வந்து அடிஷன் பண்றாங்க. ஸோ அதாவது இன்னும் ஸ்டோர் வந்து ஆட் பண்ணலாம்.
ஆட் பண்ணி அதாவது ரொம்ப இடத்துல வந்து ஸ்டோர் ஆட் பண்ணி இன்னும் ரெவென்யூ ஏத்தலாம். எதுக்குன்னா, குயிக் காமர்ஸ வந்து டவுன் பண்றதுக்கு. ஸோ குயிக் காமர்ஸ் எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு மேல ஏற முடியும். பட் என்னதான் இருந்தாலும் மக்கள் வெளிய போய் வாங்கணும்ல. அதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ கடைக்கு போய் வாங்குறது தான் பிரச்சனையா இருக்கு. மத்தபடி அவங்க டெலிவர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க குயிக் காமர்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேபிஐடி டெக்னாலஜிஸ்லேருந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கேபிஐடி டெக்னாலஜி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஐடி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியன் மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ்க்கு. பெரிய பெரிய நம்ம டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா இந்த மாரி கம்பெனிக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இவங்க வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பூனேல இருக்கு. பிளஸ் கொஞ்சம் யூரோப்பு, யுஎஸ்ஏ, பிரேசில், ஜப்பான், சைனா இந்த மாரி இடத்துலயும் இருக்காங்க. பிளஸ் இந்தியாலயும் அஃப்கோர்ஸா இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கேபிஐடி டெக் வந்து எதுல ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% வந்து முன்னாடி டவுன் ஆச்சு. டேட் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 3, 2023. எதுல ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய முன்னாடி பார்த்தீங்கல்ல, ஜேபி மார்கனு, அப்புறம் மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாட்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டெர்ம்ல வந்து பெரியவங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 44% வந்து டவுன் ஆகும் அப்படின்னு 2023ல சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மேஜர் ரீசன். என்ன ரீசன் அப்படின்னா, குரோத் வந்து எக்ஸ்பெக்டடா கம்மியா இருக்கும். 20% வந்து கம்மியா இருக்கும். எப்ப? FY24ல. இப்ப என்ன நடக்குது? இப்ப FY26 நடக்குது. அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க வந்து பிலோ 20% தான் இருக்கும். எதனால? டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ வரப்போது அப்ப. ஐபிஐடி டெக்னாலஜி வந்து அவ்வளவா குரோத் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க ரெவென்யூ மேல ஏறிக்கிட்டே போச்சு. ப்ராஃபிட் மேல ஏறிக்கிட்டே போச்சு. பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் நல்லா மேல ஏறிக்கிட்டே போச்சு. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. பட் ஸ்டாக் வந்து 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க சொன்னபடி 44% எதுவும் டிக்ரீஸ் ஆகல. இதான் வந்து மெயின் பாயிண்டேவும். 44% டிக்ரீஸ் ஆகல. பட் ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எஸ்டிமேட்ட வந்து பீட் பண்ணல. எஸ்டிமேட் வந்து டவுன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஏன் எஸ்டிமேட் டவுன் ஆகியும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் டீல் வந்து நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். ரெவென்யூ வந்து அடுத்த குவார்ட்டர்ல, அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் அதே மாரி இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா, ஷேர் வந்து கண்டிப்பா மேல ஏறத்தான் செய்யும். அதனால இன்னைக்கு வந்து 5% வந்து மேல ஏறியிருக்கு. அதனால தான் சொல்லியிருக்கேன் வந்து நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் மட்டும் பார்த்தா பத்தாது. பிளஸ் மேனேஜ்மென்ட்டோட கமெண்ட்ரியும் பார்க்கணும். பாருங்க மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரி வந்து நல்லா இருக்கு. பிளஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இல்ல. மேனேஜ்மென்ட்டோட கமெண்ட்ரி நல்லா இருந்தனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் பிளஸ் எல்லாத்தையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் வந்து கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் வந்து கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.